வணக்க மக்களை, இந்த வீடியோவில் இன்னைக்கான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ எப்படி போச்சு, இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு டீடைல் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் லைவ் அப்டேட் போட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிபி டீமுக்கு ஹைப் கிரியேட் பண்ணுறதா எப்படிங்கிறதே தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லை அது அது வந்து ஹோஸ்டோட மிஸ்டேக்கான்னு தெரியல. ஒரு ஆங்கர் எப்படி ஒரு ஷோவை அவங்களோட டேக்கர் பண்ணி கொண்டு போவாங்களோ அதே மாதிரி தான் ஹோஸ்ட்டும் கொண்டு போகணும். என்னதான் பிபி டீமுக்கு கொடுத்தாலுமே, அந்த கண்டென்ட் அவங்க வந்து கொடுத்தாலுமே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அதை என்ன மாதிரி அதை வந்து ப்ரெசென்ட் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ நான் எப்படி ப்ரெசென்ட் பண்றேன், நான் முக்கியம் தான் போடுறேன், என்னாலும் சொல்றேன், நான் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணி பேசுறேங்கிறதுல தான் அந்த விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி சொல்றோங்கிறதுல தானே இருக்கு. இவர் இன்னைக்கு இந்த ப்ரோமோல பண்ண விஷயத்த கமல் சார்ட்ட கொடுத்துருந்தா அவர் வேற மாதிரி பண்ணியிருப்பாரு. விஜய் சேதுபதி கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாமோ. எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, பறக்க பறக்க ஓடியாந்துருப்பாரு, இந்த டைலாக சொல்லியிருப்பாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு இன்னைக்கு 2 எவிக்ஷன் அப்படின்னு ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் ஆனால் கமலஹாசன் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி ட்விஸ்டா இருக்கும். அது பார்க்கவே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன? விஜய் சேதுபதி அவர்கள் வராரு, வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஆட்கள் அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட 65-64 நாள் வந்துருச்சு, வீட்டுக்குள்ள ஆட்கள் அதிகமா இருக்கு, ஆட்களை குறைக்கணும்னு சொல்றாரு. ஆட்களை குறைக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி 17 பேர் இருக்காங்க, 2 பேரை எவிக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டபுள் எவிக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. டபுள் எவிக்ஷன் தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. சாட்டர்டேல வந்து பார்த்தீங்கன்னா எவிக் பண்ணலையேன்னு சொல்லிட்டு. சாட்டர்டே எவிக் பண்ணா அவங்க கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்க, ஒரு டபுள் எவிக்ஷன் இருக்கும்போது திங்க் பண்ணுவாங்கிறதுனால டபுள் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட்ல வைக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க, சரியா? இன்னைக்கு 2 பேருமே எவிக்டட். நேற்று எவிக் பண்ணி 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க, சரியா? சண்டே எபிசோட்ல வருவாங்க. ஓகே, இது இந்த ப்ரோமோல வந்து முடிஞ்சு. ஸோ முக்கியமாக இன்னைக்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, சண்டே எபிசோட நடந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து கண்டென்ட் இருக்கிறது வாய்ப்பு கம்மிங்க, சரிங்களா? நேற்று அளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்காது. நேற்றை விட இன்னைக்கு ஒரு 50% தான் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்றதான் அப்படின்ட்டு வந்து இருக்கு. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லை. ஒரு 50-60% இன்னைக்கு வந்து கண்டென்ட் இருக்கும். மெயினாக அந்த டபுள் எவிக்ஷனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது வாய்ப்புகள் இருக்கு. இடையில கட் பண்ணி தூக்குவாங்க நினைக்கிறேன். இடையில 2 பேரை எவிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக எவிக் பண்ண வாய்ப்பு கம்மி. பாதி ஓட்டுனதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஒருத்தர், அதுக்கு கடைசியாக ஒருத்தர், அந்த மாதிரி எவிக் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ இன்னைக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? விஜய் சேதுபதி சார் இந்த ப்ரோமோல வந்து பண்ண விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போட இருக்கீங்க? ஏன்னா நேற்று கண்டனை பற்றி நிறைய பேர் இன்னைக்கு எதிர்பார்ப்போட இருப்பீங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? 50% தான்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.